ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி நிறைய டாபிக், நிறைய கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லேயும் நியூ கண்டென்ட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்க்கலாம். பிக் ரிலீஃப் ஃபைனலி. ஒரு பெருமூச்சு விடுவோம்ல பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், அதுதான். ஸோ சம்திங் ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ பிக் ரிலீஃப் ஃபைனலி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, 6 of Wands, Justice, 10 of Cups. சூப்பர்வான கார்ட்ஸ் வந்திருக்கு. பல நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாத்துக்கும் ஒரு செக்மேட்டுன்னு இருக்கும்ல, ஸோ அது வரப்போகுது. ஓகேங்களா? நிறைய பிரச்சனை ஆஃப்டர் பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக இருக்கு. வெரி சூன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க. ஒரு நல்ல நியூஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன்கிறது டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க, ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் அவ்வளோ கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நியூஸ் இட்ஸ் கோயிங் டு ஷாக் த ஹேட்டர்ஸ். ஹேட்டர்ஸ்க்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் வராது அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க. ரொம்ப உங்களுக்குலாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தாட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு பெரிய ஆள் மாதிரிலாம் நினைக்கல. பட் நீங்கள் பெரிய ஆள் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். அண்டு சரி, எனக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கான அந்த பேஷன் இருக்குல்ல, பேஷனுங்கிறது எது வேணா இருக்கலாங்க. இப்போ ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸ், எனிதிங், எதுவானாலும் ஒருத்தவங்களுக்கும் பேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுடைய பேஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களை கம்ப்ளீட்டாக ஒரு சக்ஸஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இட்ஸ் கோயிங் டு ஷைன் பிரைட்லி. இப்போ உங்களோட பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கா? எஸ், வெரி சூன் அதை பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு பாத்வே கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மென்டல் ப்ரிசனில் இருக்கீங்களா, அதாவது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு க்ளோஸ்டு மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், இந்த ஒரு சக்ஸஸ் உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரும். இருட்டில் இருக்க உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அந்த லைட் இஸ் கோயிங் டு ஷைன் பிரைட்டர். அவ்வளோ பிரைட்டான ஒரு வெளிச்சம்ங்கிறது வரும். நீங்கள் இந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலாக மாற்றும். ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய ஹாப்பினஸ், சக்ஸஸ், க்ரோத் எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ணலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை பார்க்குற விதங்களே மாறும். சரி, நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபெயிலியர்ஸு, டிஸப்பாயின்மெண்ட்டு, பேக் ஸ்டாப்பு இதெல்லாம் பார்த்துட்டே வந்தனால உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்களவே பிடிக்காது. நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன், ஒரு வீக் ஃபேஸாக தான் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க உங்களுக்கே. இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் உங்களை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு இது பிடிக்காமல் இருக்கும். பட் இனிமேல் நீங்கள் உங்களை பார்க்குற விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாகவே நீங்கள் தெரிவிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் போய் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்த அப்புறம் நீங்களே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக உணருவீங்க.
நீங்கள் உங்களோட கெஸ்டர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்களே வந்து இது பண்ணுவீங்க. சரி, நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பர்சன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அது நேச்சுரலாகவே வந்துடும். அதுக்கு நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே இனி வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த சேஞ்சஸ் வரும். அதாவது ஒரு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளார கண்ட்ரோல்டாக வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் அது வெடிச்சு வெளியே வரும்போது எவ்வளோ ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லைக் அ வல்கேனோ. அந்த எரிமலை எப்படி வெடிச்சு வெளியே வரப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லோ, அது மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பேஷன், பெயின் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு லிமிட்டை தாண்டிடும். அப்போது அது வெடிச்சு வெளியே வரப்போ யூ வில் பிகம் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறவங்க அண்ட் ஒரு மாதிரி உங்களை பார்க்குற விதங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உணர்வீங்கல்ல, நாளைக்கு உங்ககிட்ட பேசவே யோசிப்பாங்க. இவங்ககிட்ட நம்ம என்ன மாதிரி பேசலாம் அப்படின்னு யோசிச்சு பேசுவாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அது இந்த சேஞ்சஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஒரு டைம் வருங்க, அதாவது ஒரு பிரேக், ஒரு ஒரு எட்ஜு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு லிமிட்டு சொல்லுவோம்ல, அந்த லிமிட்டை தாண்டுற மொமெண்ட்டில் தான் எல்லாமே நடக்கும். இந்த பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வரும். அந்த ஒரு விஷயம் வர வர நீங்களே சேஞ்ச் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் இனிமேல், அந்த தாட்ஸ் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் சிங்கிளாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. சூன் மேரேஜ் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, சிங்கிளாக இருக்கீங்க, பட் ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்குது. லைஃப்பில் செட்டில் ஆகணும், என்னால் இப்படியே வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. பிகாஸ் வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதமாக சிங்கிளாக இருக்கலாம். காரணம் வந்து உங்களோட பாஸ்ட் பிரேக்கப் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணம்னால நீங்கள் வந்துட்டு நியூ ரிலேஷன்ஷிப்க்கு யூஆர் நாட் ரெடி. நீங்கள் ரெடி இல்லை. உங்களுக்கான ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வருவாங்க. அவங்க உங்களோட சோல்மேட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பர்சன் வந்த அப்புறம் உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக அவங்க மாற்றுவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சப்போர்ட், உங்களோட பார்ட்னர் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ஹெல்ப்னால நீங்களே அந்த ஃபேமிலியை உங்கள் கண்ட்ரோலில் அழகாக ஒரு கலர்ஃபுல் ஃபேமிலியாக மாற்றுவீங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது வெரி வெரி நீடட் இல்லையா? ஸோ அது எல்லாமே கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, பார்க்கலாம். Three of Swords, Three of Cups, Queen of Swords. ஓகே, சரி, ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷனில் போகுங்க. அதாவது நீங்கள் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட கெரியர்லையுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற ஜாபாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் ஃப்யூச்சரில் வாழக்கூடிய வாழ்க்கையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் சரௌண்டிங்ஸும் சேஞ்ச் ஆகும், நீங்களுமே சேஞ்ச் ஆவீங்க. இது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அண்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மென்டாராக இருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு மென்டார் கிடைப்பாங்க, நீங்களும் ஒரு மென்டாராக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு அந்த பாசிட்டிவான பர்சன்ஸ், இந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் எல்லாமே வர ஆரம்பிக்க நீங்களே 4 பேர்த்துக்கு நல்லது சொல்வீங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும்.
இப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பிளாக்கேஜஸ் இருக்கா? ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியரு, ஹெல்த் வைஸ் எல்லா சைடுமே வந்துட்டு அந்த டோர் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அந்த ஒரு டோருக்கான கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் அதுக்கான ஒரு ஹிண்ட் கிடைச்சது அப்படின்னா யோசிக்காம யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களை நியூ லைஃப்க்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? ஆக்சுவலி யூனிவர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை பண்ணு, இங்கே தான் பிரச்சனை இருக்குது, இங்கே தான் வந்து அந்த ஒரு டோருக்கான கீ இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் இருக்குது, இதை நீங்கள் பண்ண அப்படின்னா அந்த நியூ லைஃப்குள்ளே நீங்கள் போகலாம், அடுத்த growth இருக்கும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் தட் யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றிருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அத்தனை ஹார்ட் பிரேக், அத்தனை பெயின்க்கு அப்புறமுமே இன்னும் நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் உங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறதுனால தான் முடியுது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். ஓகேங்களா? அண்ட் யாரை பற்றியுமே ஒன்ஸ் வந்துட்டு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. என் லைஃப்பில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை கிடையாது, பிகாஸ் என்னோட விஷயத்தை யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்துடும். அண்ட் கெரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஜாப் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் சர்க்கிளே வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. ஒரு சில பேருக்கு அப்ராட் போக சான்சஸ் இருக்குது. அப்ராட் போனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் அங்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கான அந்த ஒரு டேலண்ட், ஸ்கில்ஸ், உங்களுக்கான அந்த மதிப்பு எல்லாமே அங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பர்சன்ஸோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜாக இருக்கலாம், அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுற பர்சன்ஸோட கான்டாக்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட க்ரோத்க்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, எனக்கு பிக் ரிலீஃப் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது கார்ட்ஸு. அவ்வளோ கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஹார்ட் பிரேக்ஸும் ஃப்யூச்சருமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் சொல்லுவீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் இவ்வளோ வருஷம் உட்காந்துட்டு அழுதுட்டு என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இன்றைக்கி நீங்கள் அழுகிற அழுகைகளாக இருக்கட்டும், கவலைகள் எதுவுமே ஃப்யூச்சரில் ஒரு விஷயமாவே இருக்காது. யூனிவர்ஸ் வந்து ஏன் வந்து உங்களுக்கான இந்த ஒரு நல்ல ஒரு பிக் ரிலீஃபை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பிகாஸ் நீங்கள் படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே யூனிவர்ஸ் கேட்குறாங்க. பட் அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக தான் நடக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தெரியும். ஓகேங்களா? அந்த சேஞ்சஸுங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிவர்ஸை நம்பணும். அண்ட் யூ ஷுட் நோ நீங்கள் ப்ரொடெக்டடான பர்சன்ங்கிறதையும் நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுனாவே எவ்ரிதிங் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஹீலிங். Imagine yourself and your loved ones surrounded by life. Feel your relationship being held this moment. Okay. Transformation. ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் போகுதா? Deep in your heart, you already know the answer to what feels right. See, relationship வைஸில் நிறைய பேர் ரொம்ப ப்ராப்ளம்ஸில் இருக்கீங்க. அதாவது உங்கள் லைஃப்பை பாதிக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் தான், உங்கள் கெரியரை பாதிக்கிறதும் அதே தான், உங்கள் ஹெல்த்தை மேற்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஒரு பிரச்சனைகளாக போயிட்டு இருந்ததுக்கு ஒரு முடிவு வரும், இல்லைன்னா இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனைங்கிறது ஆல்ரெடி தெரியும். என்ன பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா
அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுங்கிறதுமே தெரியும். எங்கே வந்து ப்ராப்ளம் உருவாகுது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டுறீங்க. உங்களுக்கான அந்த ஒரு தைரியம் இல்லை, பண்ணுனா இன்னும் பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர கொஞ்சம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளமை சால்வ் ஆகும் அந்த தாட்ஸ் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? இதை பண்ணிட்டோம்னா அவங்களை விட்டு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்குங்க வெரி சூன். இப்படியே போயிடாது. அண்ட் நிறைய வந்து கொஞ்சம் ஹீலிங் தேவை. இது உங்களுக்கும் தேவை, உங்கள் பார்ட்னருக்கும் தேவை. ஓகேங்களா? ஹீலிங்கிறது ஒரு ஸ்பேஸ். 24/7 வந்துட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இது லைஃப் லாங் ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும். Swim away. Don't be afraid to sing. Take yourself on a date. You already have all the answers. See? அதாவது ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் சரி, ஜென்ரலான விஷயங்கள் உங்கள் லைஃப் அண்ட் கெரியர் விஷயத்துலையுமே யூ ஆல்ரெடி ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்டயே எல்லா பதிலும் இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் நீங்கள் ஹார்ட் பிரேக்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான விஷயங்களை நான் கேட்க விரும்பலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த விஷயத்துலேருந்து அப்படியே ஜம்பாக எஸ்கேப் ஆகிடுறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு சில பேருக்கு உங்கள் பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், பாஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் ப்ராப்ளம்ஸாக இருந்தால் அது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சாப்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணலை, அதிலிருந்து ரன் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பயந்துக்கிட்டே அதை அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா மறுபடியும் ஃப்யூச்சரில் அது கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டிலேருந்து கம்ப்ளீட்டாக எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப இருக்குது. அதனாலே வந்து உங்களுக்கான அந்த பயம் உருவாகுது. ஓகேங்களா? ரொம்பலாம் திங்க் பண்ணிவிட்டு ரொம்பலாம் பிளான் பண்ணாதீங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஃப்யூச்சரில். இப்போ ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுங்க. பிகாஸ் ரியாலிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த நெகட்டிவ் சாப்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் பாசிட்டிவ் தான் வரும். நான் ஏன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்க ரியாலிட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஃப்யூச்சர் நல்லா இருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் தராங்க எல்லா ஃபீல்டில் இருந்துமே. அப்போது நீங்கள் இன்னும் இந்த நெகட்டிவை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் வந்தாலுமே இந்த நெகட்டிவும் சேர்ந்து வந்துடும். அண்ட் நெகட்டிவ் ஹாவ் மோர் பவர் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் அந்த இடத்துல இருக்கும்போது நெகட்டிவிட்டிக்கு ஹை பவர் இருக்கும். ஸோ அது ஓவர்டேக் பண்ணிடும் பாசிட்டிவிட்டியை. கரெக்ட்? ஸோ அதனால உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸும் உங்களை விட்டு போயிடும். அகெயின் சேம் லைஃப் தான். ஓகே, ஸோ பார்ப்போம் ஏஞ்சல் கார்ட்ஸ். ப்ரெசன்ட் லைஃப். ப்ரெசன்ட் லைஃப் ரியாலிட்டிஸ் என்ன நடக்குது, பாஸ்ட்ல இருந்து என்ன விஷயங்கள் இப்போ கண்டினியூ ஆகுது, எந்த சாப்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது யோசிங்க. உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் தான் வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வே. இஃப் யூ பிலீவ், ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். என்னால் என் லைஃப்பை மாற்ற முடியும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அந்த ஒரு ரியாலிட்டியை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் மாற்றுறேன் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. நெவர் ஸ்டாப் லேர்னிங். இது வந்து லைஃப் லெசன்ஸ்.
ஒரு ஸ்டேஜ்லையுமே லைஃப் லெசன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். காம்ப்ரமைஸ். சரி, நமக்கு லைஃப்பில் வந்துட்டு நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு பர்சன் டாக்ஸிக்குன்னு தெரியும், பட் ஆனால் நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப அந்த பர்சன் எல்லாம் விடவே முடியாதுன்னு இருப்பீங்க. பட் ஆனால் அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா உங்கள் லைஃப் க்ரோத் இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஆல்தோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட க்ரோத், உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நீங்கள் இப்போ பண்ணணும். Keep your thoughts positive. True love is coming. சிங்கிளா இருக்கீங்களா? ட்ரூ லவ் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வருதுங்க. ஓகேங்களா? நீங்க பொறுமையா இருந்ததுக்கு டெஃபினட்டா ஒரு பலன்கிறது இருக்கு. இன்னும் 2 ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து இன்னொரு 3 டேரோட் கார்டு மட்டும் எடுக்க சொல்லி மெசேஜ் சொல்லுது. பார்ப்போம் எதனால அந்த 3 எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்க சொல்லி சொல்றாங்கன்னு தெரியல. கரெக்ட். Magician, Chariot, wow, 5 of Wands. சரி, எனக்கு இப்பதான் புரியுது ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்றாங்கன்னு. உங்க லைஃப் அப்கமிங் growth எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணமா இருப்பீங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன தடைகள் வந்தாலுமே அதை பிரேக் பண்ணிட்டு போகலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? அதாவது செக்மேட்டுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப அது இதுன்னு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்காக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ டைரக்டாக அந்த சொல்யூஷனை நோக்கி அவங்களோட கோல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ தேவை. ஓகேங்களா? இனி உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் வந்து அதுக்கு இடையில ஒரு சில சேலஞ்சஸ் அதுவும் வரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன வாழ்க்கை பாடங்கள், விஸ்டமாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்சஸ், அதை அத்தனையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ உலகம்ங்கிறது கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ வந்து உங்கள் லைஃப் மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே நகராமல் அப்படியே இருக்குதா? எவ்வளவோ நீங்கள் முயற்சி பண்ணியுமே உங்கள் லைஃப், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க, லைஃப் பாட்டுக்கு போகுது, பட் நீங்கள் அப்படியே இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து முன்னுக்கு வரும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்கு. சரி, ஏன்னா பிகாஸ் இந்த மெசேஜஸ்ல யூ ஆல்ரெடி ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ். உங்ககிட்ட எல்லா பதிலும் இருக்கு. ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு மட்டும் தான் நீங்கள் எடுக்கல. பட் அது நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பிளாக்கேஜஸ் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை வந்து தடுத்து நிறுத்தினாலும் நீங்கள் மேன்மேல ஏறிட்டு தான் போவீங்க. உங்கள் growth வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சீக்ரெட்டாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பேருக்கு உங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், உங்களோட சக்ஸஸ் க்ரோத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைப்பீங்க. இவ்வளோ நாளாக என்ன நீங்கள் கேவலமாக பேசியிருப்பாங்க, இவ்வளோ நாளாக என்ன கேவலமாக பேசினவங்க முன்னாடி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன், நான் நல்லா வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன்னு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ்லாம் உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க. அவ்வளோதான். உடனே ஈவிலை ஜெல்லஸ் எல்லாத்தையுமே, இந்த நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வர எல்லா பிளெஸிங்ஸுமே உங்கள் கையை விட்டு போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவை கிடையாது. நாளைக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்னா அது அவங்களுக்கா தெரிஞ்சிட்டு போட்டும். பட் யூ டோன்ட் ஹாவ் டு ஷேர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்ரெட்டாக உங்கள் லைஃப்பை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ், பாசிட்டிவ் எல்லாமே உங்ககிட்டே நிற்கும். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு விஷயமும் எல்லாம் வெளியிலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பாசிட்டிவ் வெளியே போயிடும், மற்றவங்களோட நெகட்டிவ் உங்களுக்குள்ளார வந்துடும்.
ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஐ திங்க் அதனால தான் வந்து யூனிவர்ஸ் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா 3 கார்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன சேலஞ்சஸ், என்ன தடைகள் வந்தாலும் அப்படியே பிரேக் ஆகிடாதீங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சோதனைகள் கொடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு தைரியமாக இருங்க. யூனிவர்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கான வழி காமிப்பாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு சூப்பர்வான ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி அ பிக் ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஸ்டே பிளெஸ்ட்.